ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2 months பேக் பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாரு. எனக்கு ஹேக் பண்ணாருன்றது எனக்கு தெரியாது. நடுவில் என்னோடய வாட்ஸ்அப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கம்பெனியே வந்து என்னோடய வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிடுச்சுன்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப்பை நான் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணேன்னா, என்னோடய டிபி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன், சிட்டி யூனியன் பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த சிட்டி யூனியன் பேங்க் லோகோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய டிபியில் வந்துடும். இது மாதிரி 2-3 தடவை ஆகிட்டே இருந்துச்சு. நான் அதை சரியாக வந்து புரிஞ்சிக்கல. சரி, ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு. ஒருத்தர் கஸ்டமர்லேருந்து ஒருத்தர்கிட்ட எனக்கு கால் வருது. கோயம்புத்தூர்லேருந்து நான் பேசுகிறேங்க. இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்கு. நீங்கள் வந்து உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு வந்திருக்கு சார்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அப்படி எதுவுமே அனுப்பலையேங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் அக்கௌண்ட்டில் சும்மா அமௌண்ட் இருந்துச்சு. திடீர்னு என் அக்கௌண்ட்டில் ஒரு நாள் காலையில் நான் ஒரு சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு மெசேஜ் வருது, உங்களோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன எப்படி அமௌண்ட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். எனக்கு அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறேனே தெரியல. டக்கு நான் பேங்க்குக்கு போனால், நீங்கள் தாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போய் அவங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி ஐஎம்பிஎஸ் பண்ணியிருக்காங்க. இமிடியேட்டாக அமௌண்ட்டு போயிடுச்சு. அப்புறம் போய் நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக ரிசல்ட்டு தெரியல. அது ஏதோ ஒரு நார்த் சைடில் ஏதோ ஒரு பேங்க். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அது பேங்க்னா ப்ரைவேட் ஃபினான்ஸ் மாதிரி அது ஒரு பேங்க்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு என்னோடய காசு போயிருக்கு. அதில் ஹைலைட் என்னன்னா, என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போய் என் அக்கௌண்ட்லேயே அவனோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி, அவன் பேர் ராகுல்னு ஏதோ சம்திங் வருது, ஆட் பண்ணி அவன் அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க. சரி, எனக்கு தான் அப்படி நடந்துச்சுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நம்பரையும் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். இதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் இதே மாதிரி அவரோட டிபி ஆட்டோமேட்டிக்காக அவர் யூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்குது. உடனே நான் என் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருந்தேன். உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ பாரு, உன் அக்கௌண்ட் யாரோ பிளாக் பண்ணிட்டாங்க, ஏதோ ஹேக் பண்ணிட்டாங்க, அடுத்து உன் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க, ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஜரி வந்து நடந்துகிட்ருங்க. எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் தயவு செய்து சப்போஸ் திடீர்னு உங்கள் டிபி, உங்களோட அக்கௌண்ட் டிபி, அதாவது உங்களோட வாட்ஸ்அப் டிபி உங்களோட பேங்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பேங்க் இதாக மாறினாலோ, இல்லை யாராவது கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை எஸ்எம்எஸோ வந்தாலும், நீங்கள் தயவு செய்து பேங்க்குக்கு போய் அதை விசாரிச்சுட்டு அந்த விஷயத்த பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க. அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஐடி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க.